வணக்கம். டெல்டா ஆட்டோ கார்ப்பரேஷன் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்றாங்க? இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு? இந்த கம்பெனி ஐபிஓல அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணா எவ்வளோ லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்? இதை லாங் டேர்ம்க்கு வச்சுக்கலாமா? இப்படி எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி 2016ல ஆரம்பிச்சாங்க. இது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற கம்பெனி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் 2 வீலர் அண்ட் 3 வீலர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க 3 வீலர் தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அது சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் 2 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. 3 வீலர் பாத்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் வரையும் இவங்களது 3 வீலர்ஸ் டிராவல் பண்ணலாம் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணலாம். இவங்களோட பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா டெல்டிக் அப்படின்ற பேரு. இவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டியர் 2 அண்ட் டியர் 3 சிட்டிஸ்ல தான் இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இவங்களோட நெட்வொர்க் பாத்தீங்கன்னா ஒரு 300 டீலர்ஸ் இருக்காங்க அக்ராஸ் 25 ஸ்டேட்ஸ்ல. ஆனா மேஜரா பாத்தீங்கன்னா இவங்க நார்த் இந்தியால தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா குஜராத், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் இங்க தான் நிறைய அவங்களுக்கு சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதோட ஐபிஓட அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பென்ஷன், அதாவது 3 வீலர் பிளான்ட் புதுசா போடுறாங்க. அது ஃபேப்ரிகேஷனும் பெயிண்டிங் யூனிட்டும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கொஞ்சம் R&D ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்சன்டேஜ் ப்ரொமோட்டர்ஸ்க்கு போகுது. இந்த ஐபிஓ இன்னைக்கு ஓபன் ஆச்சு. 9th ஜனவரி முடியுது. பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா ₹123 ₹130. ஒரு லாட் சைஸ் பாத்தீங்கன்னா 1000 ஷேர்ஸ். இது எஸ்எம்இ ஐபிஓ, ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ ஒரு லாட் வேல்யூ பாத்தீங்கன்னா ₹1,30,000. ஸோ இஷ்யூ சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55 கோடி. இதுல ஃப்ரெஷ் இஷ்யூ பாத்தீங்கன்னா 50.54 crores. ஆஃபர் ஃபார் சேல் பாத்தீங்கன்னா 4.06. இந்த ஆஃபர் ஃபார் சேல் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு போகும். இது எல்லாம் முடிஞ்சு லிஸ்ட் ஆகிற டேட் பாத்தீங்கன்னா 14th ஜனவரி 2025. இதோட அலோகேஷன் அப்படின்னா பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு 50% அலோகேட் பண்ணிருக்காங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு பாத்தீங்கன்னா 15%, ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு பாத்தீங்கன்னா 35%. ஸோ நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பாத்துருவோம். ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸ் இருந்தாலும், இல்ல நீங்க புதுசா ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணணும், உங்களுடைய ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி, கோலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணணும், இல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணணும், இல்ல டாக்ஸ் பிளானிங் இல்ல டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் ஏதாவது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கொரி எது இருந்தாலும் இங்க கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவங்களோட சேல்ஸ் ரெவென்யூ பாத்தீங்கன்னா மார்ச் 2020 அந்த பினான்சியல் இயர்ல 57 கோடியா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த இயர் 23ல பாத்தீங்கன்னா 80 crores இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 24 அந்த பினான்சியல் இயர்ல பாத்தீங்கன்னா 81 இருக்கு. இப்போ இந்த பினான்சியல் இயர்ல அக்டோபர் மாசம் வரை இருக்கிறது 45 crores இருக்கு. ஸோ இது ரெவென்யூ growth பாத்தீங்கன்னா 22க்கும் 23க்கும் பாத்தீங்கன்னா 40% growth இருக்கு. ஆனா 23க்கும் 24 பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கு. 0.8% தான். இந்த வாட்டி ஒரு 90 கோடிக்கு வரும் அப்படின்னு நம்புறோம். ஸோ அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு 10% கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறோம். growth ஒரு அளவு பிளாட்டா தான் இருக்கு. பயங்கரமா growth இல்ல. அவங்க ப்ராடக்ட் மிக்ஸ் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 22ல 4.2 இருக்கு, 23ல 5.13 crore இருக்கு, 24ல 8.22 crore இருக்கு. இப்போ கரண்ட் நடக்கிறதுல 4.81 crore இருக்கு. 23ல பாத்தீங்கன்னா இது 22% இருக்கு இயர் அந்த growth, பேட் growth. 24ல பாத்தீங்கன்னா 60% இருக்கு growth. ஸோ மார்ஜின் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா ஒரு 10%ல இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 6.3%, 7%ல இருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் பாரோயிங்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா 11.2 crores இருக்கு. போன பினான்சியல் இயர்ல பாத்தீங்கன்னா 10 கோடி இருக்கு. ஸோ அந்த பாரோயிங்ஸ் அவங்க கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா பாரோயிங்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட்ஸோட அதிகமா இருக்கு. பிஇ பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது 18. இது ஐபிஓக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 24.1ல இருக்கும். ஏர்னிங் பர் ஷேர் பாத்தீங்கன்னா 7.21 இப்போதைக்கு. போஸ்ட் ஐபிஓ பாத்தீங்கன்னா 5.39 ஆகும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 23.69 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பாத்தீங்கன்னா 19.32 இருக்கு. டெட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 0.49 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 6.53 இருக்கு. இவங்க வேல்யூவேஷன் ஓகே, பட் பினான்சியல்ஸ் அந்த அளவுக்கு பயங்கர அட்ராக்டிவாலாம் இல்ல. ஸோ இவங்களுக்கு 360 டிகிரி ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பினான்சியல்ஸ் நான் சொன்ன மாதிரி ஓகே தான். இவங்களுக்கு 2 வீலர் 3 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கு. இவங்களுக்கு ஒரு லோ காஸ்ட்னு சொன்ன மாதிரி. இவங்க செக்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா டியர் 2 டியர் 3 வெரி கிளியரா இருக்காங்க. காஸ்ட் மெயினா, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரூவன் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம். 3 வீலர்ல ஒரு 150 கிலோமீட்டர் மைலேஜ் இருக்கு. எலக்ட்ரிக் இது நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு நார்த் சைட்ல. இந்த செக்டர் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இவி தான் மெயின். ஸோ அதனால செக்டர் growth நல்லா இருக்கு. அசெட் போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். இவங்க வேல்யூவேஷன் ஓகேவா தான் இருக்கு. இந்த கொஞ்சம் ஏர்னிங் பர்சன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இந்த கம்பெனிக்கு லிஸ்டிங் கைன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பயங்கர
பயங்கரமா இருக்கும்னு தான் இப்போதைக்கு இருக்கும். ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம்ல ஒரு 85% ஆல்ரெடி இருக்கு. அதாவது வந்து ரூ. 110 ரூ. 130 வந்து உங்களுக்கு பிரைஸ் ஐபிஓ பிரைஸ். ஆனா ரூ. 110க்கு ஆல்ரெடி இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 240க்கு லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இது எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. மார்க்கெட் கண்டிஷன் அன்னைக்கு எப்படி வாலட்டாலிட்டி, இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பொறுத்து. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியாவுக்கு பாத்தீங்கன்னா 85%ல இருக்கு. ஐபிஓ ஓபன் ஆகி அல்லது இந்த 1 o'clock பாத்தீங்கன்னா ஒரு ரீட்டைலர் போர்ஷன் வந்து 15 டைம் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு. இதுக்கு லாங் டர்ம் வச்சுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இவி செக்மெண்ட் நல்லா growth இருக்கும். இவங்களோட வந்து ஏர்னிங்ஸ் வந்து வர குவார்டர்ஸ்ல வந்து நல்லா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இதை வச்சுக்கலாம். ஸோ நான் இதை லிஸ்டிங் எனக்காக அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ நீங்க அப்ளை பண்றதா இருந்தா உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா எஸ்எம்இ ஐபிஓ ஹைலி ரிஸ்கி. அதனால வந்து யோசிச்சு நீங்க முடிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.